வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும், அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ தனுசு ராசிக்கு உங்களது ராசி அதிபதி குரு 5ல் இருக்கார். அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ஏதாவது இல்லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எதாவது பண்ணிங்கன்னா அதை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஏதாச்சும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் புதுசாக எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது. யாருக்குன்னா தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக தொழிலில் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்ங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு. அதனால் கொஞ்சம் இந்த மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடோடு இருங்க. ஸோ அது கட்டுறது அதில் நமக்கு ஒரு நல்ல மன நிறைவு, நல்ல ஒரு அமைதி கிடைப்பதற்கான அதுதான் ரொம்ப சிறப்பாக இருங்க. 2ஆம் அதிபதி 3ல், ஸோ 2ஆம் அதிபதி 3லும் 3ஆம் அதிபதி 2லும் இருக்கும்போது கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம மொபைலை ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போதே கொஞ்சம் இந்த மாதிரினா அது 3ல் இருந்தாலும் அது 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் அக்ரிமெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த அவங்களாம் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், தாயார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதில் அதில் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் 4ல் உள்ள ராகு. ஸோ 4ல் உள்ள ராகு பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுத்துரும். ஏன்னா 4, 7, 10 4 பில்லர் மாதிரி. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாராச்சும் உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஆசாமிங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது மேஜராக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது பண்ணிடணும். கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. ஏன்னா பசங்க வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் அழகாக நடக்குங்க. ஸோ இது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ல் குரு. ஸோ 5ல் குரு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். இதில் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், நல்ல சொத்துக்கெலாம் நல்ல லாபம், நல்ல ஒரு ஏற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கனாலே வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சேலரி பேக்கேஜ்லேயே கிடைக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெண் வீட்டார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நல்ல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப், புதிய ஒரு திருமண ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்குங்க. ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா முதலில் கணவன் மனைவிக்கு யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ முதல் திங்கள் செவ்வாயில் கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே இது தீர்ந்து ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் அந்த திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பார்த்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது வாய் வார்த்தைகளால் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இருக்கணும். ஸோ இந்த வாரத்தில் ஒரு முற்பகுதி, அதாவது ஒரு வியாழக்கிழமை வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை அவர் கொஞ்சம் நல்ல பொசிஷன்னால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா அது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரும். இது என்னென்னா மனசை காயப்படுத்தும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்களோ ஒன்றும் பண்ணாது. மனசால் ஒரு சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தும். மனசு அடிக்கடி சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் மெடிடேஷன், இறை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும்.
9ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானம், தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும்னா நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதில் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது லோன்ஸ் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான தொழில் ரீதியான விஷயம் லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் யாருக்கானாலும் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10இல் கேது. ஸோ யாரும் தனுசு லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய விரயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து யாருக்கு தனுசு லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மற்றவங்களாம் கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது நண்பர்களோட உல்லாச பயணங்கள், சந்தோஷமாக போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருக்குன்னா தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோட தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள், அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை, தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை. அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல இறைபக்தி, பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா? ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன். அப்படி நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க. போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன், நல்லவன், கெட்டவன் எல்லாரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருங்க. எல்லாருமே நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஆனந்தம் தான் கிடைக்கும், என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வந்தேன். ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபம் உங்களை காத்துருங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.